என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து இது இரவா பகலா தெரிந்து கொள்வேனுடனே தொடவா உயிர் தின்னும் காதல் செய்யே குடத்தை துடைத்திடுவே போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய். துளசி துளசி சூர்யா என்னமா ஏமா இப்ப பார்த்துதான் கூப்பிடணுமா? சரி இவ வேற கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். டே சூர்யா, ஆனாலும் நீ கொஞ்சம் ஓவரா தான் போற, பாத்துக்க. கோவிலுக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. நீங்க சீக்கிரம் குளிச்சு கிளம்பி வாங்க, நான் போறேன். ஏய் நில்லு. என்ன ஏதோ கடமைக்குன்னு சொல்லிட்டு போற மாதிரி போற? நில்லுடி. இல்ல அத்தை கூப்பிடுறாங்க, நான் போறேன். ஏய் இங்க பாருடி, திரும்பி என்ன பாருன்னு சொன்னேன். இல்ல வேண்டாம், அப்படியே சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஐயோ கடவுளே. டே சூர்யா, ஏண்டா கையை கால வச்சுன்னு சும்மா இல்லாம பாரு. இப்ப இவ வேற கோச்சிக்கிட்டான். வெளியில போறப்பதான் கோச்சிக்கணுமோ? துளசி இங்க பாருடி. இல்ல வேண்டாம், நான் போறேன். இப்ப என்ன நடந்துச்சு இங்க பாரு. சரி சாரிடி. இங்க பாரு, எதனா கசமுசா நடந்திருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அத நடக்கலையே, அப்புறம் என்ன? இப்ப எதுக்குடி கோச்சிட்டு இருக்கேன்? ஏற்கனவே நான் ரொம்ப ஆசையில இருக்கேன். நீ வேற வந்து எழுப்புனதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கையை பிடிச்சி இழுத்துட்டேன். அதுக்கு சாரிடி. அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா, நான் போறேன். ஏய் என்னடி? சரி உனக்கு என் மேல எதனா கோவனா என்ன முகத்தை பார்த்து திட்டிடு, நான் வாங்கிக்கிறேன். அதை விட்டுட்டு இப்படி திரும்பிக்கிட்டு கோச்சுக்கிட்டுலாம் இருக்காதடி. நீ இப்படிலாம் இருந்தா என்னால தாங்க முடியாதுடி. பாரடி துளசி. எனக்கு உங்க மேலாம் எந்த கோவமும் இல்ல. நம்ம கோவிலுக்கு போறோம்ல, அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏய் அப்போ கோவிலுக்கு போகலனா ஓகேவா? ஆமா போங்க. ஏய் உடனே கோச்சுக்காத. நீ சிரிக்கணும்ன்றது எதாவது அப்படி சொன்ன. எனக்கு தெரியும் நீ இப்பெல்லாம் எதுக்கும் சம்மதிக்க மாட்டேன்னு. சரிடி, நானும் இதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேனா, அது வேற கனவா போயிட்டு இருந்ததா. அந்த சமயம் நீ வேற வந்து என்னை எழுப்புனியா, அதாண்டி கொஞ்சம் அவசரப்பட பாத்துட்டேன். சாரிடி. உங்களுக்கு ரொம்ப விளையாட்டா போச்சு மாமா எல்லாமே, போங்க. சாரிடி துளசி, கோச்சுக்காத. என் மேலதான் தப்பு, சாரி. என்ன உங்க மேல மட்டும் இல்ல, என் மேலயும் தப்பு இருக்குல்ல. நானும் அமைதியா இருக்க கூடாதுல்ல. அடி உன் மேல என்ன தப்பு இருக்கு? நான் தான் சும்மா கையை கால வச்சுட்டு இல்லாம உன்னை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீ என்னடி பண்ணுவ? உன் மேல என்னடி தப்பு இருக்கு? அதெல்லாம் என் துளசி மேல எந்த தப்பும் இல்ல. நீ உடனே ஃபீல் பண்ணாத, சரியா? மாமா எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்கு மாமா. ஏய் இப்ப எதுக்கு பயம்? நான் உன்னை எதுவுமே பண்ணலையேடி. ஏய் ஏதாவது பண்ணிருந்தா கூட நீ பயப்படுறதுல நியாயம்னு சொல்லலாம். சும்மா தானடி கையை பிடிச்சி இழுத்தேன். இதுக்கு எதுக்கடி பயப்படுற? ஐயோ மாமா, நீங்க வேற ஏதோ புரியாம பேசுறீங்க. நீங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கீங்க, போங்க. மாமா இப்படி விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. இங்க என்னடானா, அத்தை என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா மாட்டாங்களான்னு எதுவுமே தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். அங்க அப்பா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. இப்படி இருந்தா எப்படி மாமா? நம்ம லைஃப்ல இப்படி போயிட்டு இருக்கு. நீங்க என்னடானா என்னென்னமோ. எனக்கு இதெல்லாம் தான் பயமா இருக்கு மாமா. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்குள்ள படபடன்னு இருக்கு மாமா. இப்போ உனக்கு என்ன? உனக்கு என் மாமனார் சம்மதிக்காததோ எங்க அம்மா சம்மதிக்காததெல்லாம் கிடையாது. நான் உன்னை எதனா பண்ணும்போது உன்னால என்ன அவாய்ட் பண்ண முடியல. அதானடி, வேணான்னு சொல்றதுக்கு உன்னால முடியல. அப்படி சொன்னா நான் எங்க மனசு வருத்தப்பட்ட போறேன்னு இந்த பயம் வந்துருச்சு உனக்கு, அதானடி? அடி எனக்கு தெரியாது. அப்படி நான் ஏதாவது பண்ணும்போது நீ அமைதியா இருந்துட்டேன்னு நான் எங்க எல்லாம் மீறிடுவேணும்னு மனசுக்குள்ள ஒரு பயம், அதானடி? அடி துளசி, அந்த அளவுக்கெல்லாம் லிமிட்டை தாண்ட மாட்டேன்டி. எனக்கும் தெரியும் எப்போ எதை பண்ணணும்னு. ஓய்
இதெல்லாம் சும்மா உன்கிட்ட விளையாடுறேன் அவ்வளவுதான். ஆனா ஒரு பக்கம் ஓவராதான் விளையாடுறேன் எனக்கும் தெரியுது. அதுக்கு சாரி. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதே. நீ பக்கத்துல வந்தாலே அப்படி இருக்குடி. மாமா போங்க. ஆனாலும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க. மாமா சாரி. நான் இப்படிலாம் நினைக்கிறேனே நினைச்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. அது என் பொண்டாட்டியே, நீ இப்படிலாம் நினைக்கலனா தாண்டி தப்பு. இப்படிலாம் நினைக்கிறது கரெக்டு தான். ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நீ பக்கத்துல வந்தாலே அப்பா என்னமோ நான் சரக்கு அடிச்சதே கிடையாதுடி. ஆனா நீ பக்கத்துல வந்தாலே எதுபார் ஒரு போதை. எப்பா ஐயோ மாமா கோவிலுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க கிளம்பி வாங்க. நான் போறேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் சரியா வராது. நான் போறேன் மாமா. அது என்னமோ சரிதான். நீ பக்கத்துல இருந்தா எங்கெங்கயோ போக தோணுது. சரி சரி நீ போ. நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் வாங்க. நான் காஃபி எடுத்து வைக்கிறேன். காஃபியா? அது எதுக்கு? அதை காலையில ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டியே, அது போதாதான்? அதுவே இன்னைக்கு முழுக்க தாங்குண்டி. அச்சோ மாமா இதுக்கு மேல நான் இங்க இருந்தா சரியா வராது. நீங்க வாங்க. நான் காஃபி போட்டு வைக்கிறேன். நான் போறேன். அண்ணி எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? என்ன நீ வண்டி எடுத்துலாமா? ஏன்னா ராவு காலத்துக்குள்ளார நம்ம கிளம்பணும்ல. ஆமா பரவதும் எல்லாரும் ரெடியா இருக்கும். கிளம்ப வேண்டியதான் வேலை. கிளம்பலாம். ஜீவா வெளியில போயிட்டான்னு நினைக்கிறேன். ஜீவாவும் கதிரும் வெளியில தான் இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு நேத்ரா சொன்னீங்க, அந்த பொண்ணு மட்டும் கூப்பிடணும். கூப்பிட்டு விட்டு அப்புறம் நாங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கோம். போக வேண்டியதுதான். சூர்யா என்னன்னா கேட்டியா? சூர்யா கிளம்பிட்டானாமா? அதெல்லாம் எல்லாமே கிளம்பிட்டாங்க. நீ சூர்யா வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். வண்டிக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சா? நீ பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? என்ன பரவதும் என்கிட்ட சொன்ன மாதிரி கேட்டுட்டு இருக்க? எனக்கு என்ன தெரியும் பொங்கலுக்கு என்ன வைக்கணும் ஏது வைக்கணும்? எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதை எடுத்து வைக்கலையே. இல்ல நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து வச்சிட்டேன். தெரியாதது ஒரு சிலது இருக்கும் இல்லையா? அதான் நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, நீங்களே எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். நீ அப்ப நீங்க பொங்கலுக்கு எதுவும் எடுத்து வைக்கலையோ? இங்க பார் பர்வதம், நான் எதுவும் எடுத்து வைக்கல. நான் எங்களுக்கு தேவையான துணிமணிங்க மட்டும் தான் எடுத்து வச்சேன். மத்தபடி கோவிலுக்கும் பொங்கலுக்கும் நான் எதுவும் எடுத்து வைக்கல. நீ எதுவும் எடுத்து வைக்கணும்னா எடுத்து வை. அத்தை நேரம் ஆயிடுச்சான். சூரிய மாமா எல்லாரையும் கூப்பிட்டாங்க. போலாமா? கிளம்பலாம் அத்தை. இரு துளசி, இன்னும் கோவிலுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் எடுத்து வைக்கல. நான் எடுத்து வச்சிடறேன். எடுத்து வச்சதான் கிளம்பலாம். சூர்யாவை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. அத்தை என்ன அத்தை கோவிலுக்கு தேவையானதா? நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேனே. கோவிலுக்கு என்னென்ன வேணும், பூஜைக்கு என்னென்ன வேணும், பொங்கல் வைக்க என்னென்ன வேணும் எல்லாம் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் அத்தை. துளசி என்ன சொல்ற? ஆமா அத்தை, நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டேன். அந்த ஊர்ல கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது. அதனால நான் இங்க இருந்து எடுத்துக்கிட்டேன் அத்தை. அப்புறம் கோவிலுக்கு தேவையானதுன்னா சாமிங்களுக்கு நீங்க துணி உடுத்தணும்னு சொன்னீங்கல்ல, அதை கூட மாமா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. மாலை மட்டும் வாங்கிக்கலாம் அத்தை அங்க போயிட்டு. ஏன்னா இங்க இருந்தே வாங்கிட்டு போனா ரொம்ப வாடிடும். மாலையும் பூவும் நம்ம இங்க இருந்து கொண்டு போக முடியாதுல்ல. அதனால அந்த ஊர்ல போய் வாங்கிப்போம். மத்தபடி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அத்தை. துளசி கோவிலுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன எடுத்து வைக்கணும் எல்லாமே உனக்கு தெரியுமா? ஆமா ஷாலு, நம்ம எத்தனை வாட்டி கோவிலுக்கு போயிருக்கோம். இது கூட தெரியலன்னா எப்படி? ஏன் நீ போனது இல்லையா? இல்ல நானா போயிருக்கேன். ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியாது. எல்லாமே எங்க அம்மாவே எடுத்து வச்சிருவாங்களா? நான் அது என்ன எடுத்து வச்சாலும் கூட பார்க்க மாட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கேட்கறேனே. எவ்வளவு பொருள் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குல்ல? ஆமா, ஒரு சிலவங்க வீட்டுல இருந்தே கொண்டு போயிடுவாங்க. ஒரு சிலவங்க அங்க போய் கோவிலாண்ட இருந்து எல்லாமே வாங்கிப்பாங்க. ஒரு சிலவங்க பாதி பொருள் வீட்டுல இருந்தும் பாதி பொருள் அங்க போய் வாங்கிக்கிறதாமும் இருப்பாங்க. நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே வீட்டுல இருந்தது. அப்புறம் மாமா கிட்ட சொல்லி ஒரு சில பொருள் எல்லாம் கடையில வாங்கியாச்சு. வாங்கி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம அங்க போய் பூவும் மாலையை மட்டும் வாங்கிக்கிட்டா போதும். அது இங்க இருந்தே கொண்டு போக முடியாதுல்ல, சொன்னல வாடிடும்னு. அதனால பூவும் மாலையை மட்டும் நான் வாங்கல. மற்றபடி எல்லாமே வாங்கியாச்சு. அத்தை எல்லாம் கரெக்டா தானே வாங்கியிருக்கேன். வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அத்தை? ஏன் துளசி பண்ணா எல்லாமே சரியா தான் இருக்கும். நான் கூட ஒரு சிலதை மறந்துடுவேன். ஆனா நீ எதையும் மறக்காம எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சுட்ட. துளசி ரொம்ப நன்றி அத்தை. இதுக்கு எதுக்கு நன்றிலாம்? இதெல்லாம் நம்ம செய்யணும்ல. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அத்தை. சரி அத்தை கிளம்பலாமா? ராவு காலம் வரதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும்ல. போலாமா? ஷாலு வா போலாம். பெரியம்மா வாங்க போவோம். போலாம் போலாம். ஏப்பட்டி எப்ப வந்தீங்க? டேய் என்னடா மாம்சே வந்துட்டார் போல இருக்கு. இன்னும் வீட்டுக்குள்ள இருந்து இவங்க யாரும் ஆளை காணும். தானே மாம்சே வந்தாச்சு, இன்னும் வீட்டுக்குள்ள இருக்க இவங்க ஆளை காணுமே. என்ன பண்றாங்கன்னு தெரியலனா. என்னடா டைம் ஆகுது. அப்புறம் அம்மா வேற ராவுகளை வந்துருச்சு, எமகண்ட வந்துருச்சு, இந்த நேரத்துல எடுக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்பாங்க. வண்டி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது. என்ன பண்றாங்க இவங்க? இவ்வளவு நேரம் உள்ள அனுப்பினே. இவன் என்ன பண்றான்னு தெரியலையே. போனவன் என்ன மச்சான் துளசி அனுப்புறீங்களோ? ஆமாண்டா துளசி தான் அனுப்பின ஜீவா. என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. நேரம் ஆகுது. இவங்க எப்போ வருது? நல்ல வெயில தான் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். நான் வேணா உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? நீ மட்டும் இல்ல வா, நானும் தான் வரேன். டே கதிரு நேத்ரா வந்தாலும் பாத்தியா? நீ போய் நேத்ரா கூட்டிட்டு வா. நானும் ஜீவாவும் போய் இவங்க எல்லாரும் கூட்டிட்டு வரோம். கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வர கிளம்புவோம். சரிங்கண்ணா, இதோ கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வந்துடுறேன். ஓடியங்க ஓடியங்க. தியா குட்டி இல்லாமல, தியா குட்டி இல்லாம வண்டி இப்படி அப்படி நகரவே நகராது. ஓடியங்க ஓடியங்க. மாமா கிட்ட வாங்க. தியா குட்டி
என்ன மாமா கிட்ட வரேன்னு சித்தப்பா கிட்ட போயிட்டீங்க? என் தியா குட்டிக்கு சித்தப்பா தான் பிடிக்கும். அப்படிதானே தியாமா? சித்தப்பா தானே ரொம்ப பிடிக்கும். மச்சான் உனக்கு இந்த அசிங்கம் தேவையா? இங்க பாரு, எவ்வளவு கூட்டத்துல சூர்யாண்ணா இருந்தாலும் சூர்யாண்ணாவை மட்டும் தான் பிடிக்கும்னு வா. அவர் மட்டும் அப்படி நகரட்டுமே, அப்போ பாரு எனக்கு கதிர் மாமா தான் பிடிக்கும், எனக்கு ஜீவா சித்தப்பா தான் பிடிக்கும் அப்படின்னு பேசுவா. இவன் அவளுக்கு தகுந்த மாதிரி பேசுவான். வாண்டு வாளு மூஞ்ச பாரு. என்ன தியா குட்டி, என்ன கதிர் மாமா அப்படி சொல்றான்? அப்படியா? உனக்கு சூர்யா மாமா மட்டும் தான் பிடிக்குமா? அப்ப கதிர் மாமா ஜீவா சித்தப்பா பிடிக்காதா? அடி பாவி குட்டி வாண்டு. டே மச்சான், என்னதான் பிடிக்கும்னு என்ன எத்தனை வாட்டி ஏமாத்தி கேக்கு சாக்லேட்னு வாங்கி தின்னுருக்காரா இவன். இப்ப என்னடா சூர்யா மாமாவை தான் பிடிக்குமா? இருடி, இன்னொரு வாட்டி சித்தப்பா கிட்ட வந்து கேக்கு வேணும் சாக்கி வேணும்னு கேட்பல, அப்ப கண்ணத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிடறேன் இரு. சரிடா வாங்க உள்ள போவோம். இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. நம்ம போய் கூப்பிட்டாதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியில நின்னா ஒருத்தரும் வெளியில வரமாட்டாங்க போல இருக்கு. வாங்க வாங்க நேரம் ஆகுது, போய் முதல்ல அவங்க கூப்பிடுவோம். ஆமா மச்சான் போலாம் முதல்ல போய் அவங்க கூட்டிட்டு வருவோம், டைம் ஆகுது. டேய் கதிர், நீ போய் நேத்ரா கூட்டிட்டு வா, நாங்க இவங்களை கூப்பிடுறோம். சரியா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. சரிங்கண்ணா, இதோ உடனே வந்துருவாண்ணா. சரிடா. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. துளசி வாங்க போவோம், மாமா வேற திட்ட போறாங்க. வாங்க போவோம் பெரியமா, வாங்க. ஷாலினி வா போலாம். வா போலான்னு எப்படி வருது? ஆமா, இதெல்லாம் யார் எடுத்துட்டு போவா? உங்க அப்பா அம்மா வருவாங்களா? நீ வரல கையை வீசிக்கிட்டு போற. இந்த லக்கேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு வேன்ல வை போ. நான் எடுத்துட்டு போறேம்மா. எதுக்கு துளசி கிட்ட சொல்றீங்க? நான் எடுத்துட்டு போறேன். நீ அமைதியா இரு, எனக்கு தெரியும் யார்கிட்ட எந்த வேலை சொல்லணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காத, சீக்கிரம் இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வேன்ல வை போ. எங்கேயாவது கிளம்பும் போது இந்த அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அம்மா ஆமாண்டா, அத்தைக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். துளசியை போய் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க. வா முதல்ல போய் அவங்களை என்னன்னு கேட்போம். ஆமாமா, அவங்களுக்கு நட்டு எதுவும் கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்கள. அம்மா ஜீவா அமைதியா இரு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். என்ன அத்தை துளசி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா இருன்னு சொல்றீங்க? கதிர், நான் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் உனக்கு தெரியும்ல. வெயிட் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரிங்கண்ணா. சரிங்க மச்சான். என்ன முகத்தை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தூக்கு, ஒண்ணு ஒண்ணா கொண்டு போய் வச்சுட்டு இருக்காத, நேரம் இல்ல. ரெண்டா கொண்டு போய் வச்சுட்டு வா போ. அவ்வளவு ஒன்றும் வெயிட் எல்லாம் இல்ல, அதனால ரெண்டா தூக்கிட்டு போலாம் போ. சரிங்க பெரியம்மா, நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன். துளசி இல்ல வேண்டாம் துளசி, நான் கொண்டு போறேன். சேச்சே, நீ இதுல என்ன இருக்கு ஷாலினி? நான் கொண்டு போய் வைக்கிறேன். நீ போ, நீ போய் வேன்ல உட்காரு, நான் கொண்டு வரேன். நீ போ துளசி. இல்ல எதுக்கு இதெல்லாம் நீ எடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் நீ எதுவும் எடுக்க வேணாம். நீ போ, வெளியில சூர்யா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீ போ, போய் வேன்ல உட்காரு. இல்ல சூர்யா கூட நில்லு, நான் வரேன் போ. பர்வதம், என்ன பேசுற நீனு? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வர வர உன் பேச்சும் உன் நடவடிக்கைங்களும் சரியில்லை. அவளை எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, அவ வேலை செய்யதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அப்புறம் என்ன? யார் சொன்னா நீ அவ இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கான்னு? அவ ஒண்ணு இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வரல. நியாயமா பார்த்தா அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். இன்னும் சொல்லணும்னா ஷாலினிக்கு என்ன இந்த வீட்டுல உரிமை இருக்கோ அதை விட ஒரு படி அதிகமாவே துளசிக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி சொல்லுங்கம்மா. மச்சான் உங்க அம்மாக்கு ரொம்ப பெரிய நோஸ் கட்டுடா. வாங்கட்டும். பின்ன தேவையில்லாத வார்த்தைகளை விட்டா இப்படி நோஸ் கட் வாங்கி தானே ஆகணும். ஆத்தையாருக்கு போய் டீசெண்டா சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் போயிருந்தேன் அம்மாவை உண்டில நாக்கிட்டு இருப்பேன். என்ன பர்வதம், என்ன பேசுற நீனு? என் பொண்ணு ஷாலினியும் இவளும் ஒன்னா என்ன ஒண்ணு படுத்தி பேசிட்டு இருக்க நீனு? இங்க பாரு, நீ என்னமோ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. அண்ணி உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், நான் தேவையில்லாதெல்லாம் எதுவும் சொல்லல. அவ ஒண்ணு இந்த வீட்டுக்கு வேலைக்காரி கிடையாது. அவ இங்க வேலை செய்யறதுக்கு நான் ஒண்ணு அவளுக்கு சம்பளமும் கொடுக்கல. அவ என் புருஷனை பார்க்க வந்திருக்கா. என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை. அவ இந்த வீட்டு பொண்ணுதான். என் புருஷன் அவளுக்கு தாய் மாமா, இன்னொரு தாய்க்கு சமம். அப்படி இருக்கும்போது அவளும் என் வீட்டு பொண்ணுதான். அவளை நீங்க எந்த வேலையும் சொல்லக்கூடாது. அவளை நீங்க ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. என்ன பர்வதம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நீ அவளை என்னென்ன வேலை வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. உன்னை வச்சுதான் நாங்க அவளுக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா நீ முன்னாடி அப்படிதான் இருந்தது. அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், அவ உன்னை இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. அவ இந்த வீட்டு பொண்ணு, இந்த வீட்டு சொந்தக்காரி. அதனால அவளை எந்த வேலையும் நீங்க வாங்க கூடாது. அவளை வேலை வாங்க கூடாதுன்னா அப்ப இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறது? இதெல்லாம் யார் கொண்டு போய் வைக்கிறது? இது என்ன நீ ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க இந்த வீட்டுல, அவங்களை கொண்டு போய் வைக்க சொல்லுங்க. அதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இந்த பக்கத்துல நிக்கிறாள் உங்க பொண்ணு ஷாலினி, அவளை கொண்டு போய் வைக்க சொல்லுங்க. என்ன பர்வதம், என்ன பேசுற நீனு? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க பாத்துக்க நீனு. என் பொண்ணு ஷாலினி இதெல்லாம் தூக்கிட்டு போணுமா? இவ்வளவு வெயிட் அவ தூக்கிட்டு போனா அவளுக்கு ஒண்ணு கிடக்க நானா என்ன ஆகுறது? அவ வயசு பொண்ணு, நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அவ போய் வெயிட்ட தூக்கணுமா? என்ன நீ சொன்னீங்க? ஷாலினி வயசு பொண்ணு, இதை வெயிட்ட தூக்கினா அவளுக்கு எதனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். அப்ப துளசி யாரே நீ? வயசானவளா? அவளும் அதே வயசுள்ள பொண்ணுதான். அவ தூக்கினா
அவளுக்கு எதுவும் ஆகாதா? அப்படி அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? என்ன பர்வதம், வர வர துளசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற. சப்போர்ட் பண்ணி பேசுற நீ துளசி பக்கம் உள்ள நியாயத்தை பேசுற. துளசிக்காக அவ அத்தையா நான் தான் பேசணும். அதான் சரியான இடத்துல சரியா பேசுற. பேசு பர்வதம், எவ்வளவு தூரம் இது போகுதுன்னு நானும் பாக்குறேனே. அண்ணி, இதோட தூரத்தை நான் எப்பயோ முடிச்சிட்டேன். இனி ஆரம்பம் தான் இருக்கு. துளசிக்கான ஆரம்பம் இனிமேதான். எங்க அப்பா பேசுறது எங்க அம்மா தானா? மச்சான், எனக்கும் அதே டவுட் தான். அத்தை தானே பேசுறது. துளசி பக்கம் இப்படி சாஞ்சிட்டாங்களே. டே மச்சான், இப்ப புரியுதா ஏன் அண்ணா நம்மள எதுவும் பேச வேணாம் சொன்னாருன்னு? ஆமா மச்சி, சூர்யா மச்சானா சும்மாவா? மச்சான் மச்சானா. அம்மா துளசி. மாமா, இங்க நடந்ததெல்லாம் பார்த்தாரா? ஐயோ போச்சு போச்சு, என்ன இவர் வேற கோவப்பட போறான்னு தெரியலையே. ஐயோ சூர்யா மாமா இவ்வளவு நேரம் அம்மா பேசுறதெல்லாம் கண்டிப்பா கேட்டிருப்பாரு. அம்மா இன்னைக்கு நீ செத்த. ஆஹா, இவன் எப்ப வந்தான்? இப்பதான் வந்தானா இல்ல ரொம்ப நேரமா இருக்கானா? நான் இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் கேட்டிருப்பானோ? அடியே, உனக்கு இன்னைக்கு சங்கு தாண்டி. சூர்யா, நீ எப்ப வந்த? இப்பதாம்மா வந்தோம். அப்பவே நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன், வர மாதிரி தெரியல. அதான் நாங்களே உள்ள வந்துட்டோம். சரி துளசி, உன்னை நான் எப்ப அனுப்பின இவங்க எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லி என்னடி பண்ணிட்டு இருக்கா? இல்ல மாமா, அப்பவே கிளம்பியாச்சு. லக்கேஜ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா, அதான் நின்னுட்டு இருக்கோம் மாமா. நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன், நம்ம கிளம்பலாம். ஒரு வாட்டி சொல்ல புரியாத துளசி, நான் அப்பவே சொல்லல. போ, சூர்யா கூப்பிடாம பாரு. நீ முதல்ல போ, நாங்களா பின்னாடி வரோம். போ. என்னடி சொன்ன? லக்கேஜ் எடுக்க போறியா? ஏன் அத்தை, என்ன துளசி லக்கேஜ் எடுக்க போறேங்கிறா? நீங்க அமைதியாவே நிக்கிறீங்க. அதனே இருப்பா, நான் என்னன்னு கேக்குறேன் அவகிட்ட. என்ன துளசி, நீ போய் லக்கேஜ் எல்லாம் தூக்குறேன்ற? நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்க லக்கேஜ் தானே, நாங்க ஆளுக்கு ஒண்ணா தூக்கிட்டு போய் உள்ள வச்சுக்க போறோம். நீ போய் இவ்வளவு எடுக்கிறேன்ற? அதெல்லாம் தப்பு துளசி. உங்க டங்கு தாண்ட வாடுது, பார்த்து பேசுங்க. பதட்டத்துல ஏதேதோ வளர்றீங்க. அமைதியா இரு, உன்னால எதுக்கு பெத்தேன்னு இருக்கு, தண்டத்துக்குன்னு இருக்கு. பார்த்தல நீ எவ்வளவு சாமர்த்தியமா பொழைக்கிறான்னு. நீயும் இருக்கியே, அவளை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்க. அங்க சூரிய மாமா பாத்துட்டு இருக்காரு, இதை திரும்பி அங்க அவர்கிட்டயும் சொல்றியா? துளசி, என்னம்மா, நான் சொல்லிட்டு இருக்கலம்மா, நீ போ. நீ வேற லக்கேஜ்ல கையை வைக்க போற. நீ கையை வச்ச என் தலையை எடுத்துருவான் போல இருக்கு. நீ போமா, நீ போ. நீ போய் வேன்ல உட்காருமா, இந்த வீட்டு மகாராணில போ. நான் எடுத்துக்கிறேம்மா, நீ போ. என்ன சொன்னீங்க? மகாராணியா? அவ மகாராணி தானே? ஆமா ஆமா துளசி, இந்த வீட்டு மகாராணி தான்ப்பா, மகாராணி தான். போதுமா? சரி, கோயிலுக்கு நேரமாச்சு, நான் லக்கேஜ் எடுத்துட்டு போய் வைக்கிறேன். பர்வதம், கொஞ்சம் நகர்ந்துக்க, நான் எடுத்துட்டு போகணும்ல. ஆமா, நீ போங்க போங்க, நான் நகர்ந்துட்டேன், போங்க நீ போங்க. டேய் மச்சி, நேற்றோட லக்கேஜ் வாங்கி பேக்ல வச்சிரு. சரிடா மச்சான். நீ ஃப்ராடு. என்னடா, எதுக்கு இப்ப விசில் அடிச்சு கூப்பிட்ட? மாமா, நீங்க சீக்கிரம் வாங்க, நானும் உள்ள போறேன். ஏய், இப்ப எங்க போற? கொஞ்ச நேரம் இரு, எல்லாரும் உள்ள போட்டோம், அப்புறமா நீ போ. இங்கே இரு. ஐயோ மாமா, நான் லேட்டா போனா எனக்கு உள்ள சீட்டு கிடைக்காது. நான் போகணும், நான் ஜன்னல் ஓரத்துல உட்காரணும். மாமா இப்பவே எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க மாமா. எனக்கு ஜன்னல் ஓர சீட்டு கிடைச்சாதான் மாமா நல்லா இருக்கும். வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவேன்ல, நான் போறேன். ஐயோ, அடி என் குட்டி குழந்தைய, இருடி, கொஞ்ச நேரம் மாமா கிட்ட பேசிட்டு அப்புறமா போடி. ஏய், லாஸ்ட்ல உட்காரு சரியா? நான் லாஸ்ட்ல தான் வருவேன். லக்கேஜை கூட நான் வைக்கிறேன். போயிட்டு லாஸ்ட் சீட்டு அங்க உட்காரு, வந்துடுறேன் சரியா? மச்சி, ரைட்டு, இங்கேயே ரெடி பண்ணிக்கிற அப்படிதானே? மச்சான், நீ மட்டும் யோகியமா என்ன நல்லவன் மாதிரியே நடிக்க கூடாது பாத்துக்க. நீ மட்டும் என்ன அங்க சீட்டை ரெடி பண்ணி யாழ்னிய உட்கார வச்சது எனக்கு தெரியாதா என்ன? டே அடங்குடா. அது மச்சி, ஒரு 5-6 மணி நேரம் டிராவல். சும்மாவே போனை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? நம்ம பக்கத்துல நம்ம ஆள் இருந்தா நல்லா இருக்கும். அதான் லைட்டா கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். மச்சான், அப்பப்ப மறந்துடுற. அவளுக்கு நான் அண்ணன், பார்த்து பேசுறா. எனக்கு மச்சான் தானடா. போடா, உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? போடா. ரைட்டு, நீ நடத்து. சரி சரி, நானும் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீ கரெக்ட் பண்ண வச்சு, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ கரெக்ட் பண்ணு, பாத்துக்கலாம். லவ் யூடா மச்சான். லவ் யூ டூடா மச்சான். அடச்சி, என்ன இது மானங்கட்ட பொழப்பா இருக்கு? ரெண்டும் லவ் பண்ணிக்குதுங்க. லவ் பண்ணா கூட பரவாயில்ல, ரெண்டும் மாறி மாறி முத்தம் கொடுத்துக்குதுங்க. ஐயே, தங்கச்சி பாரு எப்படி பேசுறாரு. அவ கிடக்காமச்சி, நீ விடு. நம்ம 2 பேர் நட்பு அந்த மாதிரி நட்பு. அவளுக்கு என்ன தெரிய போகுது? சரி சரி, வா வா, நம்ம உள்ள போவோம். ஆமாடா, டைம் வர ஆகுது. சூரிய மச்சான் வேற பின்னாடி கடலை போட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி சரி, வா, நம்ம உள்ள போவோம். அண்ணன் தானே, போடட்டும். சரி வாங்க, நம்ம போவோம். ஏய், சொன்னது ஞாபகம் இருக்கலாம். லக்கேஜை வச்சுட்டு உள்ள போயிட்டு லாஸ்ட் சீட்டு உட்காரு. மாமா வந்துடுறேன்டி.
ஓடி போடி 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 செல்லக்குட்டி. சரி சரி போறேன், சீக்கிரம் வந்துடுடா. வந்துடுறேன்டி செல்லக்குட்டி. ஓடுங்க ஓடுங்க. ஏய், இப்ப கொஞ்ச நேரம் பேசிட்டு போடி. இதோட நம்ம கோயில்ல வந்து தான் மீட் பண்ண முடியும். அதனால கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். மாமா நம்ம வண்டியில பேசிக்கிட்டே போலாம்ல. ஏன் வண்டியில ஏறணும் தூங்கிடுவீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு தலை சுத்தி வாந்தி வருமா என்ன? அதனால சொல்றீங்களோ? சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க தூங்குங்க. அடி தலை சுத்தி வாந்தி எடுக்க நான் இன்னும் மாசமா வாடி இருக்கேன். அடி இருக்குச்சி. நான் உங்க கூட வரல, நான் தனியா கார்ல தான் வரேன். நீங்க தான் முன்னாடி போறீங்க, நான் பின்னாடி தான் வருவேன். அந்த பக்கம் வந்து உட்காருங்கம்மா. நீங்க அந்த சீட்ல உட்காந்துக்கோங்க. ஆமா சார், உங்க பக்கத்துல அம்மா உட்காருவாங்க. அம்மா இன்னும் வரல, அம்மா சாமி கும்பிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அது வரைக்கும் நீங்க அங்க நல்லது உட்காருங்க. மாமா என்ன மாமா சொல்றீங்க? அப்ப நீங்க எங்க கூட வர மாட்டீங்களா? மாமா நீங்களும் எங்க கூட வண்டியில தானே வருவீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஏய் சாரிடி, லாஸ்ட் டைம்ல புக் பண்ணதுனால பெரிய வண்டி கிடைக்கல, சின்ன வண்டி தான் கிடைச்சது. இதுல எல்லாரும் போக முடியாதுல்ல, அதனாலதான் நான் கார்ல வரேன். கொஞ்சம் லக்கேஜஸை கார்ல ஏத்திட்டாச்சு. அப்புறம் நானும் கார்ல தான் வரணும், வேற வழி கிடையாது. அதனாலதான் இங்க பாரு, கோவில்ல வந்து மீட் பண்ணிக்கலாம். சரியா மச்சான்? கிளம்பலாமா? அத்தை உள்ள சாமி கும்பிட்டு இருக்காங்க. அத்தை வந்தது கிளம்ப வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அம்மா இன்னும் சாமி கும்பிட்டு இருக்காங்களா, வந்துட்டோம். அம்மா ஷாலினி எங்க? அண்ணா ஷாலினியும் உள்ளதா இருக்கான்னு நினைக்கிறேன். அம்மா கூட தான் இருக்கா, வந்துருவா. அவங்க வந்தது வண்டி எடுத்துடலாம்ல. வரட்டும், வந்தது வண்டி எடுத்துட வேண்டியதான். அண்ணா அப்புறம் நீங்க மட்டும் தான் கார்ல வரீங்களா, இல்ல வேற யாராவது கூட வராங்களா? வண்டியில இடம் இருக்கான்னு பாருங்க. இடம் இல்லைனாக்கா யாராவது ஒருத்தர் கார்ல வாங்க, நம்ம கார்ல வந்து போவோம். மச்சான் எனக்கு காரு ஒத்துக்காது, நீ கார்ல போய. மச்சி எனக்கு காருனா ரொம்ப அலர்ஜி. நீ போ மச்சி, நீ போ. அண்ணன் ஏசி ஆன் பண்ணி விடுவாரு, ஏசில ஜம்முன்னு வா மச்சி. நான் இந்த வேன்ல அப்படி கொஞ்சமா வந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போ மச்சி, நீ அண்ணன் கூட கார்ல வா. ஐயோ மச்சான், உனக்கு கார் தானே அலர்ஜி, எனக்கு மச்சானே அலர்ஜி தான். நீ போ மச்சி, நான் வேன்ல வரேன் மச்சி. இங்க பாரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுல மச்சான். நான் சொல்றேன்ல, நீ கார்ல வா, நான் வேன்ல வரேன். மச்சி ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் சொல்றத நீ கேப்பல்ல மச்சான், நீ கார்ல வா, நான் வேன்ல வரேன். டேய் அழ வைக்காதடா, நான் கார்ல வரமாட்டேன். நானும் வரமாட்டேன், எனக்கு வேன் தான் வேணும். டேய் என்னங்கிறாங்க மச்சான்? சும்மா நானும் மச்சானும் சும்மா பேசிட்டு இருந்தோம் மச்சான், வேற ஒண்ணுமே இல்லையே. ஆமாண்ணா வேற ஒண்ணுமே இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். அது சரி, வண்டியில இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க 2 பேரும் வண்டியிலே வாங்க, நான் மட்டும் கார்ல வரேன். போங்கடா போங்க, 2 பேர் முகத்துலயும் அசடு வலியுது, தொடச்சிட்டு போய் உட்காருங்க, போங்கடா. டேய் அப்புறம் டிரைவர் பக்கத்துல ஒருத்தர் இருந்துக்கங்க, சரியா? இங்க பாரு, டிரைவர் எங்க வண்டி நிறுத்தினாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரியாடா? அண்ணா நான் கண்டிப்பா பண்றேன்னா, எங்க நிறுத்தினாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணிடுறேன்னா. மச்சான் நான் பண்றேன் மச்சான். அது சரி, வண்டியில வாங்கடானு பேட்டர் மாஸ் லைட்டே முகத்துல எரியுதுடா. போங்க போங்க, அம்மா வந்தாங்களான்னு பாரு. உனக்கு என்னடி ஆச்சு, ஏன் உம்மா இருக்கா? பின்ன என்ன மாமா, நீங்களும் எங்க கூட வாங்க மாமா. வண்டியில இடம் இல்லைன்னா என்ன, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வேணா நின்றுக்கிட்டு வரேன், நீங்க என் சீட்ல உட்காந்துட்டு வாங்க மாமா. நீங்களும் வாங்க மாமா. ஏன் நின்றுட்டு வர, நான் உட்காரல, என் மடியில உட்காந்துட்டு வரியா? மாமா விளையாடாதீங்க, நீங்க எங்க கூட வருவீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? இப்ப நீங்க என்ன தனியா வரீங்க? நான் உங்க கூட சேர்ந்து ரொம்ப தூரம்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம்னு நினைச்சு ரொம்ப ஆசையா இருந்தேன். நீங்க என்னடனா தனியா கார்ல வரேன்னு சொல்றீங்க. மாமா ப்ளீஸ் மாமா, இந்த வண்டியில வாங்க மாமா. அடியே துளசி. ரைட்டு மச்சான், இப்ப இங்க ரொமான்ஸ் ஓட போது போல இருக்கு. நம்ம அத்தை வராங்களான்னு பாப்போமா? வேலை நமக்கு அதெல்லாம் மச்சி வேலையே. வா வா, அம்மா வராங்களான்னு பாப்போம். இல்ல இந்த சீனை அம்மா பார்த்தாங்க, செகண்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துடும், பார்க்கலாம். அடியே நான் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட வேண்டி. பாதி லக்கேஜ் கார்ல தான் இருக்கு, முக்காவாசி லக்கேஜ் நீ தாண்டி ஏற்படுத்திருக்கேன். கோவிலுக்கு இது வேணும் அது வேணும் அது இதுன்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு இப்ப மாமா இந்த வண்டியில வாங்கினா எப்படி வர முடியும்? அதுக்காக தான் அதுல வர ஒரு 5-6 மணி நேரம் தானே, அதுக்கப்புறம் நம்ம கோயில்ல வந்து மீட் பண்ணிக்க போறோம். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி குடி சொல்லுமே. சரிங்க மாமா. அது கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்றது, இப்படி உம்முன்னு சொன்னா எப்படி டிரைவ் பண்ணிட்டு வரணும் அவ்வளவு லாங். இங்க பாரு, நீ சிரிச்சுக்கிட்டு என்ன வழி எனக்கு, அப்பதான் நான் சந்தோஷமா வண்டி ஓட்டிட்டு வர முடியும். நீ இந்த மாதிரி உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டா நான் உன் நினைப்பாவே வர வேண்டியது இருக்கும். நல்லா சிரிச்சுட்டு சொல்லுடி. வேண்டாம் வேண்டாம், நீங்க பத்திரமாவே வண்டி ஓட்டிட்டு வாங்க, எதை பத்தியும் நினைக்காதீங்க, சரியா? மாமா நடுவுல வண்டி நிறுத்துவாங்கல்ல, அப்ப நீங்க இருப்பீங்களா? உங்களை பார்க்கலாமா? கண்டிப்பா, பின்னாடி எல்லாம் வருவேன். எங்க வேன் நின்னாலும் நான் அங்க வந்து நிறுத்துறேன், சரியா? சரிங்க மாமா. அண்ணா அம்மா வராங்க. சரிடி, அம்மா வராங்க, சரி பார்த்து ஜாக்கிரதையா வரணும், சரியா? நான் ஃபோன் பண்றேன், போனை கையில வச்சுக்கா. வேண்டாம் வேண்டாம் மாமா, நீங்க வண்டி ஓட்டும் போது போன் எல்லாம் பண்ண வேணாம், நீங்க பத்திரமா ஓட்டிட்டு வந்தாலே போதும். நீங்க பார்த்து ஓட்டிட்டு வாங்க. சரிடி, என்ன நினைச்சிட்டு உன் என்ஜாய்மெண்ட் விட்டுறாத, சரியா?
அதெல்லாம் நான் ஜாக்கிரதையா தான் வருவேன். நீ என்ஜாய் பண்ணிட்டு வா, ஓகேவா? சரிங்க மாமா. சூர்யா கிளம்பலாமாப்பா? எல்லாரும் ஏறிட்டாங்கல்ல? ஆமாம்மா, எல்லாரும் ஏறிட்டாங்க, கிளம்பலாம் தான். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கம்மா, இன்னும் ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு. இன்னும் ஒருத்தரா? அது யாரு? எல்லாரும் வந்தாச்சுல? நீங்க கதிரு அத்தெல்லாம் உள்ள ஏறிட்டாங்கல்ல? அத்தை யாழினி எல்லாரும் இருக்காங்களா? ஓ நேத்ரா வரலையா? இல்லம்மா, நேத்ராவும் வந்துட்டா, உள்ள இருக்கா. அப்புறம் யார் வரணும்? சூர்யா அப்புறம் யார்ப்பா வரணும்? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா, வெயிட் பண்ணுங்கம்மா. அது சரி, அது யாருன்னு தெரியலையே. சரி துளசி, நீ வெளியில நின்னுட்டு இருக்க, நீ போ, நீ போய் உள்ள உட்காரு போ. இங்க பாரு, உனக்கு எந்த சீட்ல உட்காரணும்னு தோணுதோ அங்க போய் உட்காரு, சரியா? யாராவது இருந்திருக்கல நான் விட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து பாத்துக்கிறேன். இல்ல அத்தை, இடம்லாம் இருக்கு, நான் போய் உட்காந்துக்கிறேன். சூர்யா வாடா. என்ன இவ்வளவு நேரம்? சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? எனக்காக தான் வெயிட்டிங்கோ? அப்படிலாம் இல்லடா, சும்மா தான் சொன்னேன். இப்பதான் கிளம்ப போறோம், நீ கரெக்ட் டைமுக்கு வந்துட்ட. சரி கிளம்பலாமா? இவன் எதுக்கு வா? கட்டையில போறவன் இவனை யார் கூப்பிட்டது? ஐயோ ஐயோ, இந்த சூர்யாவுக்கு விவசாயங்கிறதே இல்ல. இப்ப என்ன பண்றது? ஐயோ, கோவிலுக்காவது நிம்மதியா போயிட்டு வரலாம்னு நினைச்சேன், அங்க வந்து எனக்கு வேலை வைக்கிறானே. இவன் கண்ணுல துளசிய படவிடாம நான் எப்படி பாக்குறது? இவனா? சூர்யா ஏண்டா இப்படி இருக்க? அப்போ இவங்க வராங்களா? நேத்து கேட்டதுக்கு வர மாட்டேன்னு சொன்னாரு, இப்ப மட்டும் எப்படி வராரு? மூஞ்ச பாரு, நீங்கிட்ட சும்மா சொன்னியா? ஒருத்தி முறைக்கிறா. அப்புறம் பாத்துக்கலாம். சரி சூர்யா கிளம்பலாமா? ஆமாடா கிளம்பலாம், போ உள்ள போ. உள்ள போவா? சூர்யா சொல்லுங்கம்மா. இல்லப்பா, வண்டியே சின்ன வண்டி, இடம் வேற இருக்குமான்னு தெரியல. நீ வேற டாக்டர் தம்பியை வர சொல்லிருக்க. டாக்டர் தம்பி, சூர்யா தெரியாம உங்களை கூப்பிட்டுட்டான்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த டைம் போகும்போது நீங்க வாங்கினேன். இப்ப வண்டி பாத்தீங்களா, சின்ன வண்டியா இருக்கு, இடம் வேற பத்தாது, அதான் பாக்குறேன். இல்லம்மா, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே சீட்ல நானும் துளசியும் கூட ஒன்னா உட்காந்துக்கிறோமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. துளசி ஓகே தானே உங்களுக்கு? தொண்டல பாவி, யார் பக்கத்துல யார் உட்காரது? கட்டையில போறவன் உன்னு என்ன பண்றது? கையில ஏதாவது கிடைச்சா அவனை மண்டையில போட்டு பொழந்தலாமான்னு இருக்கு. ஐயோ இங்க பாருப்பா, அப்படியெல்லாம் எப்படி உட்காந்துட்டு வர முடியும்? இது என்ன பக்கத்துலயா இருக்கு கோவிலு? 5-6 மணி நேரம் போகணும். நீ எப்படி ஓடிங்கின்னு வருவ? அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் டாக்டர் தம்பி. நீ என்ன பண்ணு, இப்ப நீ ஹாஸ்பிட்டல் போய் வேலையை பாரு, நாங்க இன்னொரு வாட்டி போவோம்ல அப்ப கூப்பிடுறேன். நாங்க அப்ப பெரிய வண்டியா புக் பண்றோம், அப்புறமா தான் ஒன்னா போலாம், நீ வா. இவங்கெல்லாம் சொன்னும் போது கூட நான் நம்பல, ஆனா அத்தை ரொம்ப தவிக்கிறீங்க, நானே நேர்ல பாத்துட்டேன். இன்னொன்னு துளசிக்காக இவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கே, ஆனா இவரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. உண்மையாவே நீங்க ரொம்ப நல்லவர் தான். ஐயோ அம்மா, அதெல்லாம் பத்தி நீங்க கவலையப்படாதீங்க, நான் எப்படி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. அத்தை வண்டியில யாரும் நிறையவே இருக்காது, வரட்டும் டாக்டர் சார் வரட்டுமே. இவன் வேற என்னன்னு தெரியாம வரட்டும், வண்டியில இடம் இருக்குதுன்னு ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? ஆமாமா, வண்டியில இடம் நிறையவே இருக்குமா, டாக்டர் சார் வரட்டும். அவர் நம்ம கூட வராருங்கிறது நமக்கு பெரிய விஷயமா. அங்க போற இடத்துல உங்களுக்கு எதுனா ஒண்ணுன்னா டக்குன்னு பாக்கலாம் இல்லம்மா. அவன் வந்தாதான் எனக்கு எதனா வருமே, அவன் வரலாம் நான் நிம்மதியா இருப்பேன். ஐயோ, நான் பெத்ததெல்லாம் இவ்வளவு தத்தியா இருக்கே. பாருங்கம்மா, இடமா இருக்காமே. ஐயோ உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், அதான் போல. சரி துளசி, நம்ம உள்ள போலாமாமா, வாங்க. மவனே, இன்னொரு வாட்டி அவன் வாயில இருந்து துளசின்னு வரட்டும், வாயை பிடிச்சு கிழிச்சிடறேன் பாரு. என்ன பண்ண இவன் துளசி கூட வா? முடியாது. இப்ப வேன்ல ஏறினா இவன் துளசி பக்கத்துல உட்காந்துட்டு வருவான், அது எப்படி? ஐயோ, சூர்யா வேற தனியா கார்ல வர போறான், இவன் எப்படி? அட ஆமா, சூர்யா தனியா கார்ல தானே வரான். அடியே பர்வதம், இதுதான் சரியான நேரம், 5-6 மணி நேரம். துளசியும் சூர்யாவும் ஒன்னா வந்தாதான் 2 பேரும் ஏதாவது பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2 பேர் மனசுலயும் ஏதாவது மலரலாம்ல, மலரலாம்னு என்ன, மலர வைக்கிறோம். துளசி, இங்க வேன்ல இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப டாக்டர் தம்பி வேற வந்துட்டாருல்ல, நீ ஒண்ணு பண்ணு, நீ சூர்யா கூட கார்ல வாயே, டாக்டர் தம்பி எங்க கூட வேன்ல வரட்டும். அம்மா அதெல்லாம் இல்லம்மா, வண்டியில இடம் இருக்கு, அவ எதுக்கு என் கூட கார்ல வந்துக்கிட்டு, அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுமா. அவளும் உங்க கூடவே வரட்டும், அவ மட்டும் தனியா வந்தானா அவ ஃபீல் பண்ணுவாமா. அவ உங்க கூட எல்லாம் வரணும் தான் ஆசைப்பட்டு இருக்கா. இப்ப அவளை என் கூட தனியா அனுப்புனீங்கன்னா எப்படி? அதெல்லாம் வேண்டாமா, வண்டியில இடம் இருக்கு, நீங்க போங்க. இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க, நான் வேணா கதிரை கூட்டிட்டு போறேன். கதிர் எப்படி வர முடியும்? கதிர்லாம் வர முடியாதுப்பா, எனக்கு எதனா ஒண்ணுனா கதிர் பார்க்கணும்ல, அவனும் உன் கூட வந்துட்டானா எப்படி? கதிர் என் கூடவே இருக்கட்டும். அம்மா சரிம்மா, இப்ப டாக்டர் சார் வேற வந்திருக்காருன்னும் போது என்னம்மா பண்றது, நான் வேணா அண்ணன் கூட போறேம்மா. அம்மா ஏமா இப்ப காலை மறிச்சீங்க? ஆதி காலை மறிக்கல கண்ணா, லேசா அம்மா கால் தெரியாம உன் கால் மேல பட்டுடுச்சு. மூடிக்கிறேன் இல்லடா, அம்மாக்கு தெரியும். தெரியாம பட்டதா? தெரிஞ்சு உதச்சிட்டு மூஞ்ச பாரு, போமா. மூடிக்கிறேன், உள்ள போய் உட்கார் போ, அம்மாக்கு தெரியும், உள்ள போடா. சூர்யா, கதிர் என் கூடவே வரட்டும்பா, அதான் நல்லது. உன் கூட துளசி வரட்டும். துளசி இதுல வந்து என்ன பண்ண போறா? நீ என்ன பாத்துக்கோ போறா? எனக்கு எதனால உடனே கதிர் தான் பாப்பான், அதனால துளசி உன் கூட வரட்டும். துளசி இதுல வரது வேஸ்ட், பாத்துக்க, உன் கூடவே வரட்டும். இல்லம்மா, அவ உங்க கூட தான் வரணும்னு ஆசைப்பட்டாமா. சரி ஒண்ணு பண்ணுங்க, அப்ப கதிர் உங்க கூட இருக்கட்டும், துளசி இந்த வேன்ல வரட்டும், ஜீவா என் கூட வரட்டும்.
அது சரி, இவன பிள்ளையா பெத்ததுக்கு 5 கிலோ அரிசியை பெத்து பொங்கி தின்னுட்டு இருக்கலாம் போல இருக்கு. ஏண்டா ஏண்டா இப்படி இருக்க? ஒரு ஆம்பளை பையனா லட்சணமா மாமா பொண்ணு கூட வரேன்னு சொல்றாளே, அதான் சமயம். இதான் சந்திர போனிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் உட்கார வச்சு டூயட்ட பாட வேணா? இவனெல்லாம் ஐயோ கடவுளே, ஒரு அம்மாவை இன்னும் நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. சூர்யா, ஐயோ ஜீவாவையும் அனுப்ப முடியாது. அண்ணி ஏற்கனவே கோவமா இருக்காங்க, நீயே பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஜீவாவையும் உன் கூட அனுப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அண்ணி பத்ரகாளியானாலும் ஆயிடுவாங்க. அதனால ஜீவாவையும் உன் கூட அனுப்ப முடியாதுப்பா. நான் சொல்றேன்ல, நீ துளசியை கூட்டிட்டு போ. ஏற்கனவே எனக்கு வேற நெஞ்சு வலி, நான் வேற சொல்றதை எதுவும் நீ கேட்க மாட்டேன். இப்ப என்ன, துளசியை என் கூட கூட்டிட்டு வரணும் அவ்வளவுதானே? போங்க, நான் கூட்டிட்டு வரேன். இதுக்கும் நெஞ்சு வலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. நீங்க போங்க. டேய் போடா, இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? ஜீவா, எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போ. சொன்னது ஞாபகம் இருக்கா? டிரைவர் பக்கத்துல ஒருத்தர் இருங்க. எப்பவுமே ஒருத்தர் டிரைவர் பக்கத்துல இருந்துகிட்டே இருங்க. எங்க வண்டி நிறுத்தினாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரியா? இந்த வேலை கொஞ்சம் மானங்கட்ட வேலைதான், இருந்தாலும் என்ன பண்ண, மனசு ஆசைப்பட்டுருச்சு. அப்பாடா, என் பிள்ளைய ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள என் பாடு பெரும் பாடாயிடுதே. ஐயோ, எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டை பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. மந்திவாரில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது, நம்மை கண்டு நானே இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி தள்ளி போகிறது. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. நம்ம சப்ஸ்கிரைபர் விஜயா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜயா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே விஜயா சிஸ்டர். விஜயா சிஸ்டர், இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா, எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ராமலட்சுமி சிஸ்டர், அவங்களுடைய பொண்ணு கலைவாணிக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கலைவாணி பாப்பா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கலைவாணி டியர். கலைவாணி செல்லம், இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா, எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நம்ம ராமலட்சுமி சிஸ்டர், அவங்க நேமும் அவங்க ஹஸ்பண்ட் நேமும் சொல்லி ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் ராமலட்சுமி சிஸ்டர். ஹாய் உத்தண்ட ராமன் ப்ரோ. ஹாய் ராமலட்சுமி சிஸ்டர். ஹாய் ராமன் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் மாரி செல்வி சிஸ்டர், அவங்களும் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் மாரி செல்வி சிஸ்டர், லவ் யூ டியர். ஹாய் மாரி செல்வி டியர். ஹாய் செல்வி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. பை டியர்.